இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷி ஆகியோர் பார்க்கிங் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமா சமூக அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டுறாங்க. ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும் அவர்கள் மக்களை திருத்த மீண்டும் இந்தியன் தாத்தா வர வேண்டும் என்று சமூக வலைதளங்கள்ல கம்பேக் இந்தியன் என்ற ஹேஷ்டேக ட்ரெண்ட் செய்யறாங்க. அப்பதான் தாய்பை பகுதியிலிருந்து இந்திய தாத்தாவுக்கு வரும் 106 வயது இந்தியன் தாத்தா சேனாபதி, அதாவது கமல்ஹாசன் நாட்டை திருத்துவதற்கு முன்னால் உங்களுடைய வீட்டை திருத்துங்கள் என்று பேஸ்புக் லைவ்ல சொல்றாரு. பிறகு இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள்ல ஊழலில் திளைத்த ஒவ்வொருவரையும் வர்மக்கலை மூலம் நம்ம இந்தியன் தாத்தா கொள்றாருங்க. நெடுமுடி வேணுவேல் கைது செய்ய முடியாத சேனாபதிய அவரது மகன் பாபி சிம்ஹா கைது செய்ய முயல்கிறாரு. அது முடிந்ததா? சேனாதிபதி சொல்படி நடந்த சித்தார்த் கோஷ்டி இறுதியில் அவருக்கே எதிராக திரும்புது ஏன் என்பதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதையா அமைஞ்சிருக்குது. 1906 வெளியான இந்தியன் படத்தின் 2ஆம் பாகமாக வந்துள்ள இதுல இந்தியா முழுவதுமே கதைக்களம் விரிகிறதுங்க. ஊழல் பேர்வழிகளை வியூகம் வகுத்து சேனாபதி கொல்லும் காட்சி நாடி நரம்புகளை முறுக்கேற்றுதுன்னே சொல்லலாம். அப்படி சொல்லுவேன் தானே எதிர்பார்த்தீங்க. இப்படி சொல்ற அளவுக்கு அந்த படத்துல அப்படி ஒண்ணும் இல்லைங்க. இன்றைய நிலையில இந்தியன் தாத்தா இருந்தா என்ன அனைவருக்கும் ஏற்பட்டு இருக்கும். சங்கர் படங்களுக்கே உரிய பிரம்மாண்ட அசர வைக்குது. சேனாபதியா வாழ்ந்து பல்வேறு தோற்றங்கள்ல வந்து கெத்து காட்டி இளைய தலைமுறையை மிரட்டுகிறாரு கமல்ஹாசனான இந்தியன் தாத்தா. புவி ஈர்ப்பு விசை குறைந்த விண்வெளியில வாழ்வதற்கான பயிற்சி அரங்குல அந்த அந்தரத்துல மிதந்தபடி வில்லனை கொல்லும் காட்சியில் அவரது நடிப்பு அபாரமா இருந்திருக்குங்க. தன்னை வரவேற்ற மக்களே இறுதியில தன் மீது கல்லெறிந்து கொல்ல விரட்டுவதை அறிந்து கலங்குவதும் பாபி சிம்ஹாவிடமிருந்து தப்பிக்கும் சேஜ் சிங் காட்சியில் பரபரப்பு ஏற்படுத்துவதுமாக இந்தியன் 3 கமல்ஹாசன் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சேசிங் காட்சியே பல மணி நேரம் ஓடி இருக்கு. தன் தந்தை சமுத்திரக்கனியை சந்தேகப்பட்டு அதற்காக அம்மாவை இழந்து தவிக்கும் சித்தார்த்துக்கு இது நல்ல அடையாளம் தரும் படம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவரது தோழர்கள் ஜெகன், ரிஷி, தோழி, பிரியா பவானி சங்கர் ஆகியோர் கொடுத்த வேலையை நன்கு செஞ்சிருக்காங்க. ரகுல் பிரீத் சிங், பாபி சிம்ஹா, விவேக், சமுத்திரக்கனி, காளிதாஸ், ஜெயராம், நெடுமுடி வேணு, டெல்லி கணேஷ், மனோபாலா, குல்ஷன் குரோவர், ரேணுகா, தம்பிராமையா, மாரிமுத்து, வினோத் சாகர் போன்றோரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. SJ சூர்யாவுக்கு வித்தியாசமான கெட்டப்புங்க. நடிக்க வாய்ப்பு குறைவுதான். அவரை விட்டா நல்லா கலக்குன்னு கலப்பி இருப்பாரு. ஆனா அவருடைய ஸ்டைல அவரை நடிக்க உடலன்னு தாங்க சொல்ல வேண்டும். ரவிவர்மன் ஒளிப்பதிவு மற்றும் VFX காட்சிகள் படத்துக்கு பெரும்பலம். அது மட்டுமில்லாம ஆர்ட் டைரக்டர் முத்துராஜின் தங்கத்திலான அரங்கு பிரமிக்க வைக்குது. கதைக்கேற்ப பாடல்கள் பயணித்துள்ளன. அதே போல கதையோட்டம் சீராக அமைய அனிருத்தின் பின்னணி இசை உதவி இருக்கு. முதலில் வீட்டை சுத்தப்படுத்தினால் பிறகு நாட்டு சுத்தமாகும் என்ற சோசியல் மெசேஜை சங்கர் சொல்லி இருப்பது சிறப்பு தாங்க. படத்தின் நீளத்தை குறைத்திருக்கலாம் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.